சரி, நாம கடந்த வகுப்புகளில் ரசாயன பிணைப்புகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசாயன பிணைப்புகள் தொடர்பாக அந்த ரசாயன பிணைப்புகள் வரிசையிலே அயன் பிணைப்புகள், அடுத்தது பங்கீட்டு வலு பிணைப்புகள் தொடர்பாக பார்த்தோம். நாங்கள் கடந்த வகுப்பில் பங்கீட்டு வலு பிணைப்புகள் தொடர்பாக பார்த்தோம். அந்த வகையில் நிறைய மூலக்கூறுகள் தோன்றும் பங்கீட்டு வலு பிணைப்புகள் உருவாகும் விதம் தொடர்பான கட்டமைப்புகள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் போன்ற விடயங்களை நாங்க பார்த்தோம். அதுல ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு ஆகியவற்றுக்கு உதாரணமும் இறுதியாக நாங்க பார்த்தோம். அந்த வகையில நாங்க பார்த்த ஒரு கட்டமைப்பு தான் அமோனியா மூலக்கூறு. அமோனியா மூலக்கூறு உருவாகிற விதம். ஆகவே நீங்க அமோனியா மூலக்கூறு உருவாகிற விதம் தொடர்பான ஒரு வினா உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த வினாவை நீங்க குயிக்கா செஞ்சு வாட்ஸ்அப்ல போடணும். அப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா என்ற விடயத்தை நாங்க அறிந்து கொள்ளலாம். சரி பிள்ளைகள், இந்த அமோனியா மூலக்கூறு ஒன்றின் ஐதரசன் அணுவுடன் எத்தனை ஐதரசன் அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடுகின்றன? அமோனியா மூலக்கூறு உருவாகின்ற முறை இலத்திரன் விளக்கப்படம் மூலம் வரைந்து காட்டுக. சரி, அந்த இரண்டு கேள்விக்கும் விடைய குயிக்கா எழுதி குரூப்ல போடுங்க. நாங்க இது ரெண்டுமே போன கிளாஸ் படிச்ச விஷயம். இது சரி, சரியா? இது சரி. என்ன பிழை விட்டீங்கன்னு சொன்னா கொடுக்குற நாட்கள் இந்த இலத்திரன் ரெண்டையும் இந்த கோட்ல வரைஞ்சிங்க. சரி, இந்த இறுதி ஓட்டுல வரைஞ்சிங்க. சரியா? அல்லது நீங்க இப்படி வரைஞ்சி இப்படி வரைஞ்சிருந்தீங்க. இப்படி வரைகிறீங்கள, நாங்க இதை வரைய வேண்டிய விதம் இப்படி எடுத்து இரண்டுக்கும் பொதுவாக இந்த இரண்டுக்கும் பொதுவான இடத்தில் வரைஞ்சுதான் நாங்க அதை குறிக்கணும். இந்த இடத்துல தான் குறிக்கணும். சரியா? அதை திருத்திக் கொள்ளுங்க. சரி, அடுத்து நாங்க பார்ப்போம். சரி, இதுவும் சரி. அந்த இது இந்த பொதுவான இடத்துல பொதுவான கோட்டில் வரையப்பட்டிருக்குங்க. பொதுவான கோட்டில் வரையப்படக்கூடாது. இப்படியான இடைவெளி ஒன்று வரணும். இந்த இப்படியான ஒரு வட்டம் ஒன்று வரணும். அந்த வட்டத்துக்குள்ளதான் நீங்க வரையணும். சரியா? அந்த பொதுவான வட்டத்துக்குள்ள வரையப்பட வேண்டும். சரி, இதுவும் தான் இது அந்த இறுதி ஓட்டுல வரையப்பட்டிருக்கு. இறுதி ஓட்டுல இல்ல, இரண்டுக்கும் இடையில உள்ள இந்த பொதுவான இடைவெளி ஒன்று வரணும். இந்த பொதுவான இடம் ஒன்று வந்து இந்த பொதுவான வெளியில தான் இரண்டும் பங்கிட்டுக் கொள்வதனால நாங்க வரையல. புத்தகத்துல பார்த்தா அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? இது அதை திருத்தி வரைஞ்சு கொள்ளணும். சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப நீங்க ஒவ்வொரு மூலக்கூறாக வரைந்து காட்ட வேண்டும். ஒவ்வொரு மூலக்கூறாக வரைந்து பழக வேண்டும். அப்ப நீங்க அப்படி பழகினாத்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பிழைகள் இல்லாம வரையக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப நாங்க போன கிளாஸ்ல இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, மும்மை பிணைப்பு தொடர்பாக பார்த்தோம். அப்ப உங்களுக்கு இரட்டை பிணைப்பு எது, மும்மை பிணைப்பு எது, ஒற்றை பிணைப்பு எது என்ற விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கு. சரியா பிள்ளைகள்? இன்னும் அம்ராவும் அனுப்பியிருக்கு. அம்ராடையும் சரி, ஓகே. அடுத்தது சஹ்லா. ஓகே, சரி பிள்ளைகள், நாங்க இப்ப பார்ப்போம் பாடத்துக்கு. இன்று பார்க்க போற விடயம் குற்றுப்புள்ளி புள்ளடிப்படம். குற்றுப்புள்ளி புள்ளடிப்படம் நீங்க ஏற்கனவே நாங்க படிச்ச விஷயம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருந்தால்தான் இந்த குற்றுப்புள்ளி புள்ளடிப்படம் என்ற விடயம் நன்றாக விளங்கும். அவை இந்த பாடம் படிக்கிறதுக்கு முதல் நீங்க 20 மூலகங்களினதும் அணுவெண் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். சரியா? 20 மூலகங்களிலும் அணுவெண் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 20 மூலகங்களிலும் இலத்திரன் நிலையமைப்பு எழுதவும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இந்த ரெண்டு விஷயமும் கட்டாயம். 20 மூலகங்களினதும் இலத்திரன் நிலையமைப்பு, அதே போல இந்த 20 மூலகங்களினதும் அணுவெண். இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் இந்த விடயம் நாங்க இப்ப படிக்க போற விடயம்
குற்று புள்ளடிப்படம், லூயிஸின் கட்டமைப்பு ஆகிய விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரி, அப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்த விடயம் அணுக்களின் பங்கீட்டு வலைப்பிணைப்புகளை எழுதும் விதம். சரியா, அணுக்களின் பங்கீட்டு வலைப்பிணைப்புகளை எழுதும் விதம். அப்ப நாங்க இன்றைய புதிய தலைப்புக்கு செல்வோம். சரி பிள்ளைகள், நீங்க கொப்பி பென்சில் எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு அவற்றை எழுதி பார்த்து படிக்கலாம். சரி, இப்ப பாருங்க, நாங்க படிக்க போற விடயம் குற்றுப்புள்ளடி படம். குற்றுப்புள்ளி புள்ளடி, குற்றுப்புள்ளிண்டா இப்படி ஒரு புள்ளி ஒன்று வைக்கிறது. சரியா, குற்றுப்புள்ளினா இப்படி ஒரு புள்ளி, ஒரு டொட் ஒன்று வைக்கிறது. டொட். புள்ளடிண்டா இப்படி தரை ஒன்று போடுறது. சரியா, ஆகவே நாங்க ஒரு பங்கீட்டு வலைப்பிணைப்பு எழுதும் போது ஒரு மூலகத்திற்கு நாங்க புள்ளி இடுவோம். ஒரு மூலகத்தின் இலத்திரன்களை புள்ளியினாலும் இன்னொரு மூலகத்தின் இலத்திரன்களை இவ்வாறு தரை, அதாவது புள்ளடியினாலும் இடும் முறைதான் இந்த குற்றுப்புள்ளி புள்ளடி படம். இதுல 3 வகை இருக்கு. ஒன்று குற்றுப்புள்ளி மூலமாக, அதாவது ரெண்டுமே டொட்ல வரையுது. டொட் ரெண்டுமே டொட்ல வரைஞ்சா குற்றுப்புள்ளி வடிவத்துல வரைகிற முறை. அதே போல இன்னொன்று இருக்கு, ரெண்டுமே நாங்க புள்ளடியில வரைஞ்சா புள்ளடி படம் சொல்றோம், அதாவது கிராஸ். சரியா, அதே போல இன்னொன்று இருக்கு புள்ளடி படம், டாட் கிராஸ். இத ஒரு விஞ்ஞானி சம்பந்தப்படுவாரு. அந்த விஞ்ஞானி இந்த பேரை வச்சு அடிப்படையாக கொண்டுதான் இதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அவரை நாங்க லூயிஸ் என்று சொல்லுவோம். அதனால லூயிஸ் புள்ளிப்படம், அதே போல லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு. ஒன்று லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு, அடுத்தது லூயிஸ் புள்ளடி படம். அடுத்ததாக இந்த புள்ளடி எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு சோடி இலத்திரன்களுக்கு பதிலாக நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு கோடு போட போறோம். ஒரு சோடி இலத்திரன்களுக்கு பதிலாக ஒரு கோடு போட்டா அதை நாங்க லூயிஸின் கட்டமைப்புன்னு சொல்லுவோம். 2 புள்ளிகள் இருக்கு. அப்ப 2 புள்ளிகளுக்கு பதிலாக ஒரு கோடு, அதுபோல ஒரு புள்ளடி இருக்கு. அப்ப 2க்கும் பதிலாக ஒரு கோடு போட்டா அது லூயிஸின் கட்டமைப்பு. சரியா பிள்ளைகள், அது லூயிஸின் கட்டமைப்புன்ற அடிப்படையில நாங்க அதை எழுதுவோம். சரி, இப்ப நாங்க ஒவ்வொன்றுக்காக பார்க்க போறோம். சரி பாருங்க, நாங்க இப்ப இலத்திரன்களை, பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்கள் தொடர்பாக பார்த்தோம் தானே. நாங்க எழுதின ஒன்றை வச்சு பார்ப்போம். சரி, இலகுவான ஒரு மூலக்கூறு எடுப்போம். ஓகே, இத பாருங்க, மெத்தேன் மூலக்கூறு. கார்பன் அணு இறுதியோட்டுல 4 இலத்திரன் இருக்கு. சரி, கார்பன் அணு இறுதியோட்டுல 4 இலத்திரன் இருக்கு. அதே போல ஐதரசன் அணுக்கள்ல இறுதியோட்டிலே ஆரம்பம் ஒரு இலத்திரன் தான் இருக்கு. ஐதரசன் அணுக்கு ஒரு கோடு வர வேண்டும். சரியா, அதாவது ஒரு இலத்திரன் 2 இலத்திரனாக மாற வேண்டும். கார்பன் அணுக்கு 4 இலத்திரன்கள் 8 இலத்திரன்களாக மாற வேண்டும். இப்ப நாங்க இதை வரையும் போது இந்த கார்பன் அணுக்கள்ட இதை வரைகிற 3 மெத்தட் இருக்கு. லூயிஸின் புள்ளடிப்படம், லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு, லூயிஸின் கட்டமைப்பு. முதலாவது லூயிஸின் புள்ளடின்னு சொன்னா, புள்ளின்னு சொல்றது ஒரு டாட், புள்ளடின்னு சொல்றது ஒரு தர. சரியா, இப்ப பாருங்க, ஒரு கார்பனை சுற்றி 4 ஐதரசன் இருக்கு. ஒரு கார்பனை சுற்றி 4 ஐதரசன் வரையுது. சரி பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு கார்பனை சுற்றி 4 ஐதரசன். இப்ப எங்களுக்கு தெரியணும், இந்த கட்டமைப்பு எழுதுறதுக்கு கார்பன் இறுதியோட்டுல எத்தனை இருக்கு, கார்பன் இறுதியோட்டுல எத்தனை இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ எங்களுக்கு தெரியும் 4 இலத்திரன்கள் இருக்கு. கார்பனுக்கு இறுதியோட்டுல 4 இலத்திரன் இருக்கு. அவை நாங்க கார்பன் இறுதியோட்டில் உள்ள இலத்திரன்களை புள்ளின்னு எடுக்கிறோம், அல்லது ஐதரசன் இறுதியோட்டில் உள்ள இலத்திரனை புள்ளின்னு எடுக்கிறோம். ஏதாவது மாற்றி எடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் கார்பன் இறுதியோட்டில் உள்ள இலத்திரன்களை, அதாவது கார்பனுக்கு நீல நிறத்துல குறிக்கப்பட்டிருக்கு, நீல நிறத்தில் உள்ளவைகளை நாங்க புள்ளடின்னு எடுப்போம். சரியா, நாங்க இப்ப புள்ளடியாக குறிக்க போறோம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், நீல நிறத்தில் உள்ளவைகளை புள்ளடியா குறிக்க போறோம். கார்பன் இறுதியோட்டுல 4 இலத்திரன்,
காபனை சுற்றி 4 இலத்திரனையும் புள்ளடியாக குறிக்கிறோம். சரி, இப்ப ஐதரசன் இந்த இறுதி ஓட்டுல இந்த பச்சை நிறத்தில் உள்ளவைகளை புள்ளியாக குறிக்கிறோம். நாங்க அதை புள்ளியாக குறிச்சால் அப்ப ரெண்டும் பொதுவாக இருக்குது பாருங்க, இந்த இடத்துல ரெண்டுமே பொதுவாக இருப்பதனால அதை நாங்க புள்ளியில குறிக்கிறோம். சரியா, அதை பொதுவாக புள்ளியில குறிக்கிறோம். சரி, இப்ப இதுக்குத்தான் நாங்க சொல்றது புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. புரிஞ்சா, புள்ளி புள்ளடி கட்டமைப்பு அவ்வளவுதான். இந்த வட்டம் எல்லாம் வரையுது. இதே கட்டமைப்பை நாங்க என்ன செய்ய போறோம்? இதே கட்டமைப்பை நாங்க வெறும் புள்ளிகள்ல மட்டும் வரைஞ்சா, தனி புள்ளிகள்ல மட்டும் வரைஞ்சா லூயிஸின் புள்ளி கட்டமைப்புன்னு சொல்றது. அதாவது ஒரு காபனை சுற்றி 4 ஐதரசன் இருக்கு. காபனை சுற்றி 4 ஐதரசன். சரி, இப்ப பாருங்க, காபனை சுற்றி 4 ஐதரசன் இருக்கு. அப்ப 4 ஐதரசன் இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் எல்லாத்தையும் சகலவற்றையும் நாங்க புள்ளிகள்ல வரைஞ்சால் அதுக்கு சொல்ற லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு. ஆகவே பச்சை நீலம் ரெண்டையுமே நாங்க என்ன செய்ய போறோம்? புள்ளிகள்ல வரைய போறோம். சரியா, ஆகவே இதை சுற்றி 4 புள்ளிகள் காணப்படுது. அதே போல புள்ளிகள் வரைந்த ஐதரசனுக்கு என்று எடுத்துக்கொண்டா கார்பன் அணுக்கு நீல நிறத்துல 4 புள்ளிகள் வரைய வேண்டும். இவ்வளவுதான். சரியா, கார்பனை சுற்றியும். ஆனால் இந்த அணுக்கள் பொதுவாக வரையப்பட வேண்டும். சரி, இது பேர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு சொல்ற புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. புள்ளி ஒன்று இருக்கு, புள்ளடி ஒன்று இருக்கு. அதனால புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. முன்னுக்கு லூயிஸ் பேரை போட்டுக்கொள்ளணும். லூயிஸின் புள்ளி புள்ளடி படம் அல்லது புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. இது லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு. அதே போல இன்னொரு கட்டமைப்பு இருக்கு, லூயிஸின் கட்டமைப்பு. சரியா, லூயிஸின் கட்டமைப்பு. லூயிஸின் கட்டமைப்பு எனப்படுவது பிணைப்பு இலத்திரன் சோடியை குறுங்கோட்டினாலும் காற்று. இந்த பிணைப்புல ஈடுபட்டிருக்கு தானே இலத்திரன்களை. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்? ஒரு கார்பனை சுற்றி 4 ஐதரசன் இருந்துச்சு. ஒரு கார்பனை சுற்றி 4 ஐதரசன் இருந்துச்சு. அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பிணைப்பு சோடி இலத்திரன்கள், பிணைப்புல ஈடுபட்ட இலத்திரன்களை நாங்க சொல்ற பிணைப்பு சோடி இலத்திரன்கள். அவை 4 பிணைப்புகள் காணப்படுது. அவை நாங்க என்ன செய்வோம்? இதுல ஒரு சோடி இலத்திரன்களுக்கு ஒரு கோடு, இங்க ஒரு சோடி இலத்திரன் ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. இந்த 3 விதமாக வரையலாம். சரியா, அதாவது முதலாவது இது புள்ளி லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு அல்லது புள்ளிப்படம். இது லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. இதுல அந்த புள்ளி புள்ளடின்னு சொல் வராது. பிணைப்பில் ஈடுபட்டுள்ள ஒரு இலத்திரன் சோடிக்கு ஒரு கோடு வரைகிறது. ஒரு இலத்திரன் சோடிக்கு ஒரு கோடு வரைஞ்சா அது நாங்க லூயிஸின் கட்டமைப்புன்னு சொல்லுவோம். சரியா, இப்ப சில மூலகங்களை எடுத்துக்கொண்டால் அதுல என்ன நடக்கும்னு சொன்னா, அதுல சில அணுக்கள், சில இலத்திரன்கள், அது சில அணுக்கள்ல சில இலத்திரன்கள் பிணைப்பில் ஈடுபடாமல் காணப்படும். அப்ப நாங்க பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுமாக இருந்தால் அவற்றை குற்றுப்புள்ளிகளினாலும் வகை குறிப்போம். சரியா, அப்ப குற்றுப்புள்ளினா தனிப்புள்ளிகளினாலும் மட்டும் வகை குறிப்போம். அதுக்கு நீங்க உதாரணம் பார்க்கலாம், உங்களோட புத்தகத்திலே பார்ப்போம். சரி பிள்ளைகள், அதுக்கு முதல் நாங்க இதுல பார்ப்போம். லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது இந்த நைதரசன் மூலக்கூறு இருக்கு. இப்ப நைதரசன் மூலக்கூறு இருக்கு. லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது இதுல பிணைப்பில் ஈடுபட்டுள்ள இலத்திரன்கள் எத்தனைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிணைப்பில் ஈடுபட்டுள்ள இலத்திரன்கள் எத்தனை? 3. இலத்திரன்கள் எத்தனை? 6. சோடிகள் தான் 3. சரியா, பிணைப்பில் ஈடுபட்டுள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை 6. பொதுவாக பிணைப்பில் ஈடுபடும் போது இரட்டை எண்ணில் தான் வரும், ஒற்றை எண்ணில் வராது. சரியா, அப்ப 6 பாருங்க, 1 2 3 4 5 4 5 6. சரியா, இதுல 3 இதுல 3 வந்தது. அப்ப 6 இருக்கு. நாங்க இப்ப சொன்னோம் இது புள்ளி கட்டமைப்பு எழுதும் போது எங்களுக்கு எழுதலாம். சரியா, புள்ளி கட்டமைப்பு எழுதும் போது 6 டாட் போட்டு எழுதலாம். புள்ளி புள்ளடி கட்டமைப்பு எழுதும் போது நீல நிறத்தை, உதாரணமாக நீல நிறத்தை நாங்க புள்ளியில வரைஞ்சா பச்சை நிறத்தை புள்ளடியில வரையணும். அதாவது ஒரு அணுட
ஒரு அணுவின் இலத்திரன்களை புள்ளியில் வரைந்தால் அடுத்த அணுவின் இலத்திரன்களை புள்ளடியில வரையணும். வித்தியாசம் விளங்குறதுக்கு மாதிரி வரையணும். ஆனால் லூயிஸின் கட்டமைப்புண்டு வரும்போது 2 இலத்திரன்களுக்கு, அதாவது ஒரு சோடி இலத்திரன்களுக்கு பதிலாக நாங்க ஒரு குறுங்கோடு ஒன்று போடுவோம். அப்ப இந்த இடத்துல எத்தனை சோடி இலத்திரன்கள் இருக்கு? 3 சோடி இலத்திரன். ஒரு சோடிக்கு ஒரு கோடுண்டா 3 சோடிக்கு எத்தனை கோடு? 3. அதனாலதான் இதுக்கு நாங்க மும்மை பிணைப்புன்னு சொல்றது. நைதரசன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு மும்மை பிணைப்பு, 3 பிணைப்புகளை கொண்டது. அதே போல நாங்க மேல பார்க்கலாம் பாருங்க, மும்மை பிணைப்புன்னு தரப்பட்டிருக்கு. அதே போல மேல பார்க்கலாம் ஒட்சிசன். ஒட்சிசன் மூலக்கூறுல பிணைப்பில் ஈடுபட்டுள்ள இலத்திரன் எண்ணிக்கை 4. ஆகவே சோடிகள் 2. அப்ப 2 சோடியாக இருக்கும் போது ஒரு சோடிக்கு ஒரு கோடு. அப்ப 2 சோடிக்கு எத்தனை கோடு? 2 கோடு. ஆகவே இதை நாங்க சொல்றோம் இரட்டை பிணைப்பு. சரி, இதை நாங்க சொல்றது இரட்டை பிணைப்பு. அதே போல மேல ஒரு மூலக்கூறை பார்க்கலாம். நாங்க ஒரு சோடியாக இருந்தால் ஒரு கோடு தான் நாங்க போடுவோம். அப்ப ஒரு சோடிக்கு நாங்க ஒரு கோடு போடுவோமாக இருந்தால் அதை நாங்க ஒற்றை பிணைப்புக்குன்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த இடத்துல பிணைப்புல எத்தனை சோடி இருக்கு? ஒரு சோடி தான். சரியா? இது ஒரு சோடி இருப்பதனால உதாரணம் கார்பன் நாட் குளோரைட். அப்ப ஒரு கார்பன் சூழ 4 குளோரின் அணுக்கள் இருக்கு. ஆகவே ஒவ்வொரு சோடி காணப்படுது. ஒரு சோடியாக இருந்தால் ஒரு கோடு. அப்ப லூயிஸின் கட்டமைப்பு எழுதும் போது இப்படி ஒரு கோடு போட்டு தான் வரையும். சரியா? அதே நேரம் நாங்க இன்னொரு மூலக்கூறை பார்க்கலாம். இன்னொரு மூலக்கூறுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதுல பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள் இருக்குன்னு வச்சுக்கணும். பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் இருக்கும் போது, அதாவது நான் பார்ப்போம், இதை பார்ப்போம். லூயிஸ் NH3 அமோனியா வரையும் போது, அமோனியா வரைந்த நீங்க பாருங்க, இந்த பிணைப்பில் ஈடுபடாத ஒரு சோடி இருக்கு. அப்ப நாங்க பிணைப்பில் ஈடுபடாத ஒரு சோடி இருந்தால் அதை நாங்க குற்றுப்புள்ளிகளினால் தான் வகை குறிப்போம். சும்மா டொட்ல போடுவோம், அதை குரஸ்ல போடுறையில, தரையா போடுறையில, புள்ளிகளாக போடுற. இப்ப நீங்க வரைஞ்ச அமோனியாவின் கட்டமைப்பு. அவை சோடி இலத்திரன்களுக்கு பதிலாக ஒவ்வொரு கோடு போடுவோம். சரியா? சோடி இலத்திரன்களுக்கு பதிலாக ஒவ்வொரு கோடு போடுவோம். அதுல ஒரு சோடி பிணைப்பில் ஈடுபடாமல் மிஞ்சும் போது அந்த சோடியை நாங்க புள்ளி கட்டமைப்பாக வரைவோம், அதாவது குற்றுப்புள்ளிகளாக வரைவோம். ஆகவே இந்த சோடியை நாங்க சொல்ற தனிச்சோடி இலத்திரன். சரியா? இந்த சோடியை சொல்ற நாங்க தனிச்சோடி இலத்திரன். இந்த தனிச்சோடி இலத்திரன். அடுத்த சோடிகளை சொல்றது பிணைப்பு சோடி. சரியா? தனிச்சோடி இலத்திரன் இது, அடுத்தவையெல்லாம் பிணைப்பு சோடி இலத்திரன். பிணைப்பு சோடி இலத்திரன்களை நாங்க கோட்டினாலும், அதாவது லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது கோட்டினாலும், அடுத்த இலத்திரனை புள்ளி கட்டமைப்பினாலும் வரைவோம். சரியா பிள்ளைகள்? லூயிஸ் புள்ளடிப்படம், லூயிஸ் புள்ளி கட்டமைப்பு, லூயிஸின் கட்டமைப்பு ஆகிய விடயங்களை நாங்க பார்க்க போறோம். சரி, நான் இப்ப விளங்கப்படுத்தினதை ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப நான் இந்த 3ஐயும் ஒப்பிட்டு விளங்கப்படுத்தும் போது, இந்த அட்டவணையை விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு விளங்கும். அப்போ விளங்காட்டி திரும்ப கேளுங்க. சரி, நாங்க இப்ப வரைஞ்சு அமோனியாவை எடுங்க பிள்ளைகள். உங்களோட கொப்பில நாங்க இப்ப வரைஞ்ச அமோனியாட படம் வரைஞ்சு அனுப்பினீங்க, அதை எடுங்க. நாங்க அமோனியால இருந்து ஆரம்பிப்போம். சரியா? இந்த NH3 கட்டமைப்பு எடுங்க. இப்ப NH3 நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, NH3 அமோனியாட இறுதியோடு, அமோனியா உள்ள, அதாவது நைதரசன் இறுதியோட்டில் 5 இலத்திரன் இருக்கு. ஏன்னு சொன்னா நைதரசனின் இலத்திரன் கட்டமைப்பு 2,5. நைதரசனின் இலத்திரன் கட்டமைப்பு 2,5. அப்ப இறுதியோட்டில் எத்தனை உனக்கு தெரிஞ்சிருக்கணும்? 5 இருக்குன்னு சொல்லி. சரியா? இறுதியோட்டில் 5 இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு காட்டப்பட்டது. நீங்க வரைஞ்ச படத்துல வரைஞ்சிருப்பீங்க. ஆரம்பத்துல ஒரு படம் வரைஞ்சீங்களே, அந்த படத்துல நீங்க வரைஞ்சிருப்பீங்க நைதரசன் இறுதியோட்டில் 5 இருப்பதாக. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திரும்ப காட்டலாம். BCD இங்க பாருங்க, நைதரசனின் இறுதியோட்டில் 5, 2, 3, 4,
5. அப்ப இறுதி ஓட்டுல 5. அதுக்கு எத்தனை தேவை? இன்னும் 3 தேவை. அதே போல ஐதரசன் இறுதி ஓட்டுல 1 தான் காணப்படுது, ஒவ்வொன்று காணப்படுது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அதை 8ஆக மாற்ற போறோம். சரியா? நைதரசன் இறுதி ஓட்டுல 8ஆகவும் ஐதரசன் இறுதி ஓட்டுல 2ஆகவும் கொண்டு வரும் போதுதான் அவை சடத்துவ வாயு மூலக்கூற்று நிலைமையை பெற்று உறுதி நிலையை அடையும். சரியா? சடத்துவ வாயு மூலக்கூற்று நிலைமையை பெற்று உறுதி நிலையை அடையும். இப்ப நாங்க என்ன செய்யணும்னா இந்த கட்டமைப்புல 3 ஐதரசன் இருக்கு. 3 ஐதரசனையும் கொண்டு வந்து எழுதியாச்சு. அப்ப 3 ஐதரசனும் ஒவ்வொரு இலத்திரன்களை பிணைப்புக்கு வழங்கும். அதே போல நைதரசனும் ஒவ்வொரு இலத்திரன்களை வழங்கும். ஆக இங்க பிணைப்பு ஜோடிகள் 3 காணப்படுகிறது. அப்ப பிணைப்பு ஜோடிகள் 3 காணப்படும் போது 2 4 6 வந்துட்டு, ஆகவே நைதரசன் இறுதியோடு இந்த 2உடன் சேர்த்து இது தனிச்சோடி இலத்திரன் சொல்றோம், இது பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் சொல்றோம். அப்ப தனிச்சோடி இலத்திரன்கள் ஒரு சோடி 2, அதாவது ஒரு சோடியும், பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் 6, அதாவது 3 சோடியும் காணப்படும் போது அமோனியா என்ற சேர்வை உருவாகி நைதரசனும் ஐதரசனும் உறுதி நிலையை அடைகின்றன. இப்ப இதுக்கு 3 வகையான கட்டமைப்புகள் நாங்க வரைய வேண்டும். முதலாவது கட்டமைப்பு, சரியா? முதலாவது கட்டமைப்பு லூயிஸின் புள்ளி புள்ளடி படம். லூயிஸின் புள்ளி புள்ளடி படம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி கட்டமைப்பு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்ப தெரியணும்னு சொன்னா இந்த இறுதி ஓட்டுல 5 இருக்குன்னு இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது தெரிஞ்சிருக்கணும்னா எங்களுக்கு அணுவெண் தெரிஞ்சிருக்கணும். அணுவெண் தெரிஞ்சிருந்தா தான் அதை நாங்க 2, 5 எழுதலாம். சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல நடுவுல நைதரசன் இருக்கு. நைதரசன் இருக்கு, இங்கால ஐதரசன், இந்த திசையில ஐதரசன், இந்த திசையில ஐதரசன். முதலாவது நாங்க வரைய போறது லூயிஸின் புள்ளி புள்ளடி படம். அது ஒண்ட புள்ளிலையும் இன்னொன்று நாங்க புள்ளடியிலையும் வரைய போறோம். நைதரசனுக்குரிய இந்த நீல நிறங்களை புள்ளடியில வரையும். சரியா? நைதரசனுக்குரிய நீல நிறங்களை நாங்க புள்ளடியில வரைஞ்சோம்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளடி, இந்த இடத்துல ஒரு புள்ளடி, இந்த இடத்துல ஒரு புள்ளடி, இது பிணைப்புக்கு வந்தது. ஆனால் பிணைப்பில் ஈடுபடாமல் இன்னும் 2 இலத்திரன்கள் காணப்படுது. இன்னும் 2 இலத்திரன்கள் காணப்படுது. அதை நாங்க என்ன செய்யலாம்? இங்க தர போட்டு இங்க எழுதலாம். சரியா? இதை தர போட்டு இதே வடிவத்தில் எழுதுறேன். அப்ப பிணைப்பில் ஈடுபடாது. இப்ப நைதரசனின் 5 இலத்திரன்களையும் நாங்க எழுதியாச்சு. சரியா? இதுவரைக்கும் விளைஞ்ச பிள்ளைகள் நைதரசனின் 5 இலத்திரன்கள் ஈட்டும். இப்ப ஐதரசனுக்கு பச்சை நிறம். பச்சை நிறத்தில் உள்ள இலத்திரன்களை நாங்க இதுக்கு சொன்னோம் புள்ளி புள்ளடி கடம். புள்ளி புள்ளடி. அப்ப புள்ளடி எழுதிட்டோம். இப்ப நாங்க என்ன எழுத போறோம்? புள்ளியில ஐதரசனுக்குரியதை நாங்க புள்ளியில எழுத போறோம். சரியா? தனிச்சோடி இலத்திரன் சொன்னால் பிணைப்பில் ஈடுபடாதது. சரி? அந்த இது எந்த இடத்துல பிணைப்பில் ஈடுபடையிலேயே இந்த சோடியத்தை இந்த வரைஞ்சிருக்கும். அந்த சோடியத்தை நாங்க அந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம். சரி, அதாவது நைதரசன் நீங்க புள்ளியில குறிச்சா தனிச்சொடியும் புள்ளியிலும் குறிக்கணும். புள்ளடியில குறிச்சா தனிச்சொடியையும் புள்ளடியில தான் குறிக்க வேண்டும். சரி, நீங்க புள்ளடியில தான் குறிக்கிறோம். சரியா? புள்ளடியில குறிக்கிறதுக்கு பழகிக்கொண்டா உங்களுக்கு இலகுவாக அமையும். சரியா? ஓகே, அது புள்ளியா புள்ளடியாண்டு நீங்க ஒவ்வொரு மூலகத்துக்கும் தீர்மானிக்கிற அந்த குறியீடுகளை பொறுத்து மாறும். இப்ப ஐதரசனை நாங்க புள்ளியில வரைய போறோம். இதை மாத்தி நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பாருங்க, இப்ப ஐதரசனுக்குரியதை வரைஞ்சாச்சு. அப்ப இந்த கட்டமைப்புக்கு தான் பெயர் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. ஒன்ற புள்ளிலையும் இன்னொண்ட புள்ளடியிலையும் வரையுது. சரியா? அதே போல இந்த சகல அமைப்புகள், இது 8 இலத்திரன்கள் வந்துட்டு, இப்ப பாருங்க 8 இலத்திரன்கள் வந்துட்டு, ஐதரசன சூழ 2 இலத்திரன்கள் வந்துட்டு, இந்த சகல அமைப்புகளை நாங்க புள்ளடியில் வரைந்தால் அதுக்கு என்ன சொல்றது? லூயிஸின் புள்ளியில் வரைந்தால் புள்ளி கட்டமைப்பு. அதே போல இந்த கட்டமைப்புகள், இந்த பிணைப்பு ஜோடிகள் நாங்க ஒரு கோடு போட்டா, அந்த பிணைப்பு ஜோடிகளுக்கு பதிலாக ஒரு கோடு போட்டா அதுக்கு சொல்ற லூயிஸின் கட்டமைப்பு. இந்த பிணைப்பு ஜோடிகள்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்?
சோடி இலத்திரன்களுக்கு பதிலாக ஒவ்வொரு கோடு போட்டோம்னு சொன்னான். சரியா? அதுக்கு நாங்க சொல்றது லூயிஸின் கட்டமைப்பு. இந்த இப்படி போட்டா அது லூயிஸின் கட்டமைப்பு. முதலாவது புள்ளி புள்ளடி கட்டமைப்பு, அடுத்தது புள்ளி கட்டமைப்பு, அடுத்ததாக லூயிஸின் கட்டமைப்பு. சரியா? ஆகிய விடயங்களை வரைஞ்சோம். இந்த கட்டமைப்புகள் இன்னும் விளங்காமல் இருந்தா சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். சரி, விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்க பார்க்கலாம், இதுல இதுவரைக்கும் படிச்சதுல நாங்க ஐதரசன் தவிர்ந்த ஏனையவற்றின் வலுவளவு ஓடு, ஏனைய அணுக்களின் வலுவளவு ஓடு, அதாவது இறுதியோடு 8 இலத்திரன்களால் பூரணம் அடைகிறது. எத்தனை இலத்திரன்? 8 இலத்திரனால் பூரணம் அடைகிறது. இவ்வாறு 8 இலத்திரன்களினால் பூரணமடையும் சேர்வைகளை நாங்க இலத்திரன் அட்டகம் பூரணமடைந்த சேர்வைகள் என்போம். இலத்திரன் அட்டகம் 8 இலத்திரன் இருப்பதனால 8 இலத்திரன் நிலையமைப்புல இறுதியோட்டுல 8 இலத்திரன்கள் இருப்பதனால இலத்திரன் அட்டகம் பூரணமடைந்த இலத்திரன்கள், அட்டகம் பூரணமடைந்த சேர்வைகள் என்று நாங்க சொல்லுவோம். சரி, அடுத்த விஷயம், இதுல நான் ஒன்று சொன்னேன், லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது தனிச்சோடி இலத்திரன்களை குற்றுப்புள்ளிகளினாலும் வகை குறிக்கும் போது, சரியா? தனிச்சோடி இலத்திரன்களை நாங்க குற்றுப்புள்ளிகளினால் வகை குறிப்பதுதான் மிக பொருத்தமானது. சரியா? அதாவது NH3 லூயிஸின் கட்டமைப்பு நாங்கள் எழுதினோம். லூயிஸின் கட்டமைப்பு எழுதும் போது நாங்க ஏற்கனவே உள்ளதுல புள்ளடி வரைஞ்சு காட்டினோம். ஆனால் குற்றுப்புள்ளிகள், இந்த புள்ளிகள் டொட் வரைகிறது தான் மிக பொருத்தமானது. ஆகவே நீங்க இலத்திரன்களை வரையும் போது இந்த தனிச்சோடி இலத்திரன்களை புள்ளிகள்ல தான் வரைய வேண்டும். சரியா பிள்ளைகள்? தனிச்சோடி இலத்திரன்களை புள்ளிகள்ல வரைய வேண்டும். சரி, இப்ப நான் திரும்ப ஒரு கேள்வி காட்டுறேன். அந்த கேள்விக்கான விடைய நீங்க பார்க்காம எழுதி பாருங்க. சரி, அந்த நான் ஏற்கனவே எழுதின கேள்வியில 3வது கேள்வி, அமோனியா மூலக்கூறின் லூயிஸின் புள்ளி புள்ளடி அமைப்பை வரைந்து காட்டுக. பிள்ளைகள் வரைங்க பார்ப்போம் இந்த 3வது கேள்வி. அமோனியா மூலக்கூறின் லூயிஸின் புள்ளி புள்ளடி அமைப்பை வரைந்து காட்டுக. ஒன்றை நாங்க புள்ளினாலும் இன்னொரு அணுவை புள்ளடியினாலும் வரையும் போது அந்த புள்ளி புள்ளடி கட்டமைப்பு எங்களுக்கு வரும். ரிப்பீட் சொல்லி பாருங்க. இதுல நீங்க வரைஞ்சிருக்கு N, இந்த மேல பகுதி பார்ப்போம், இந்த பகுதிய H, இப்படி NH4, இது ரெண்டுக்கு வார இலத்திரன்களை நீங்க குறிச்சு காட்டிருக்கு எப்படின்னு சொன்னா, சரியா? இப்படி குறிச்சிருக்கு, H பக்கமாக டொட்டும், இப்படி வரும், H பக்கமாக டொட்டும் N பக்கமாக கிராஸும், அது தரையும் வரைஞ்சிருக்கு. அப்படி இல்ல வரையணும், இப்படி நேர்கோடாக இல்ல வரணும், ரெண்டுக்கும் பொதுவாக வரணும்டா இப்படி இருக்கணும், பக்கத்துல டொட்டும் கிராஸும் இப்படி கிடையாக வரையப்படணும். பாருங்க, அதே இந்த கீழ் பகுதியிலையும் பாருங்க, NH நீங்க வரைஞ்சதை நான் வேறொரு நிறத்துல வரை, நீல நிறத்துல வரைகிறேன். நீங்க வரைஞ்சிருங்க டொட் இப்படியும், கொஞ்சம் அழிச்சிட்டு விளங்குது இல்ல சார், கிராஸும் வரையணும். பாருங்க, NH, சரியா? NH இப்படி 3 இருக்கு.
இப்ப நான் பிழையான வடிவத்தை நீல நிறத்துல வரைய போறோம். இதுல வரையப்பட்டிருக்கிற விதம் இப்படி இருக்கு. என் பக்கம் ஒரு டொட்டும் H பக்கம் crossம். சரி, இது பிழையான வடிவம். நீங்க எழுத வேண்டிய வடிவம் சரியா? நீங்க எழுத வேண்டிய வடிவம் இப்படி வரும். நான் சிவப்புல வரைகிறேன். டொட்டும் crossம் இப்படி பக்கத்துல வரும். சரியா? டொட்டும் crossம் இப்படி பக்கத்துல வரணும். நேர்கோடா இல்லை, இப்ப நேர்கோடா இல்லை, இப்படி இப்படி டொட் எழுதினீங்கன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல இந்த cross வரையும். விளைஞ்சா சிவப்பா உள்ளது சரி, நீளமா உள்ளது பிள்ளை. விளைஞ்ச பிள்ளைகள் விளையாடி சொல்லுங்க. விளங்கினேன் சார். விளையலையா? விளங்கினேன். விளையினா ஓகே. பெரியாருக்காவது விளங்காட்டி சொல்லுங்க. அதாவது இப்படி நேர்கோடா இல்ல வரையணும், இப்படி பக்கத்துல. அப்பதானே ரெண்டுக்கும் பொதுவான, ரெண்டும் சமநிலையா இருக்கணும். இல்லாட்டி எண்ணுக்கு ஒரு பக்கமாக ஒன்றும் எச்சுக்கு பக்கமாக ஒன்றும் இருக்கும். எண்ணுக்கு பக்கமாக ஒன்றும் எச்சுக்கு பக்கமாக ஒன்றும் இல்லாம ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி வரையணும். ஓகே, கிடையாகத்தான் வரணும். கேள்வியில என்ன சொல்லியிருக்கு? கேள்வியில புள்ளடிக்கு புள்ளிண்டு தந்து இருக்கு. சரி, கேள்வி ஒருக்க பார்த்துருவோம். இந்த வீடியோ விளங்கிட்டு நினைக்கிறேன். கேள்வியில அமோனியம் லூயிசின் புள்ளி அதுல சின்ன பிள்ளை ஒன்று இருக்கு கேள்வியில. சரியா? கேள்வியில புள்ளடிக்கு இந்த இடத்துல இது புள்ளடின்னு வரணும். புள்ளின்றே தரப்பட்டிருக்கு. அதை நீங்க சரியா விளங்கி கொண்டா சரி. கேள்வியில பிள்ளை இருக்கு. ஓலெவல் ஏலெவல் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல பிள்ளை வரும்போது இந்த இடத்துல பிள்ளை வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க கண்டுபிடிச்சு கொண்டா சரி. ஓகே பிள்ளைகள், சரி. இப்ப நாங்க இறுதியில காணப்படுற இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு இவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்று மேலோட்டமாக பார்க்க போறோம். சரியா? அதுலயும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, அந்த ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்க அதை எளிய வடிவில பார்ப்போம். சரி, முதலாவது நான் ஒற்றை பிணைப்புக்காக எடுத்துக்கொண்டது புளோரின். ஒற்றை பிணைப்புக்காக எடுத்துக்கொண்டது புளோரின். புளோரினின் அணு எண் எத்தனை சொல்லுங்க பாப்போம். புளோரினின் அணு எண் எத்தனை? 9. சரி, 9. 9 இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? 2,7. சரியா? இலத்திரன் நிலையமைப்பு 2,7 இருக்கும். ஆகவே அதன் இலத்திரன் நிலையம் இறுதியோட்டுல 7 காணப்படும். அது பிணைப்புகளை உருவாக்கி 8 உருவாக்குறதுக்கு பார்க்கும். இப்ப நாங்க இதுல பார்க்க போறோம் 2, 4, 6, 7. இந்த புளோரின்ல 7 இருக்கு. அதே போல நாங்க அடுத்த புளோரினுக்கு பார்த்தோம்னு சொன்னா அதுலயும் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். அதுலயும் 7 இருப்பதை நாங்க அவதானிக்கலாம். இப்ப 2லயும் 7 இருக்கு. 2 7 இருப்பது 2, 4, 6, 7. இப்ப என்ன செய்யும்? உறுதி நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் 2 மட்டாகணும். அப்ப என்ன செய்யும்? நாங்க என்ன செய்யற எழுதும் போது இந்த பக்கத்துல இருந்து ஒரு இலத்திரனை கொண்டு வர, இந்த பக்கத்துல இருந்து ஒரு இலத்திரனை கொண்டு வர பிணைப்பு. சரியா? இந்த பக்கத்துல இருந்து ஒரு இலத்திரனை கொண்டு வர, இந்த பக்கத்துல இருந்து ஒரு இலத்திரனை கொண்டு வர. இப்ப எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துல உள்ள புளோரினுக்கு 8 இலத்திரன் வந்துடும். அதே போல இந்த பக்கத்தில் உள்ள புளோரினுக்கும் 8 இலத்திரன்கள் வந்துடும். அவ இறுதியோடு 2,8 என்ற நிலைமையை அடைஞ்சிடும். சரியா? 2,8 என்ற நிலைமையை அடைஞ்சிடும். நாங்க இப்ப இந்த 2 இலத்திரன்களுக்கு பதிலாக ஒரு பிணைப்பு போடுவோம். இது புள்ளிப்படம். மேலே காட்டப்பட்டது புள்ளிப்படம் எழுதலாம். கீழே காட்டப்பட்டது லூயிஸின் கட்டமைப்பு. இதை காட்டப்பட்டது லூயிஸின் கட்டமைப்பு. இந்த அமைப்பு உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த இங்கே உள்ள வட்டம் 2ஐயும் இப்படியும் எழுதலாம். சரியா? பொதுவாக எழுதுறது இப்படி. இந்த டிசைன் 2க்கும் பொதுவான அமைப்புனா நாங்க எழுதணும். சரியா? ஆகவே இந்த 2க்கும் பொதுவாக உள்ளதுக்கு நாங்க சொல்றது பிணைப்பு ஜோடி இலத்திரன். சரியா? இதுக்கு சொல்ற பிணைப்பு ஜோடி இலத்திரன்.
இந்த இதுல குறிக்கப்பட்ட இதுல சொல்ற தனிச்சோடி இலத்திரன். சரியா? அவை தனிச்சோடி இலத்திரன்களை நாங்க புள்ளி வடிவில் லூயிஸின் கட்டமைப்பு எழுதும் போது இந்த நான் ரவுண்டா காட்டியிருக்கிற தனிச்சோடி இலத்திரன்களை புள்ளி வடிவிலும் மத்தியில் உள்ள இந்த இதை நாங்க இதுக்கு நாங்க சொல்ற பிணைப்பு ஜோடி. இதுல நாங்க 2 இலத்திரன்கள் பங்கு கொள்வதால், ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கு கொள்வதால் நாங்க அதுக்கு சொல்ற ஒற்றை பிணைப்பு. சரியா? இவ்வாறுதான் புளோரின் ஒற்றை பிணைப்பு உருவாக்கப்படுது. அவை 2 இலத்திரன்கள் ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கு கொண்டால் அதை நாங்க சொல்றது ஒற்றை பிணைப்பு, அதாவது 2 மறையேற்றம் கொண்ட இலத்திரன்கள் இருக்குது. அதே போல நாங்க இன்னொன்றுக்கு பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்க போறது இரட்டை பிணைப்பு ஒன்று எவ்வாறு உருவாகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்க தேர்ந்தெடுத்து கொண்ட மூலகம் ஒட்சிசன். சரியா? ஒட்சிசனை பார்க்கலாம். ஒட்சிசனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒட்சிசனுக்கு அணு எண் எத்தனை? ஒட்சிசனுக்கு அணு எண் 8. அப்ப பிள்ளைகள் இப்ப உங்க ஒட்சிசனுக்கு அணு எண் ஒட்சிசனின் லூயிஸின் கட்டமைப்பு எழுதுகண்ட நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு முதலாவது தேவைப்படுவதுதான், அப்ப படிமுறை ரீதியா போகணும். முதலாவது எங்களுக்கு தேவைப்படுவது அதுல அணு எண் எத்தனை என்பது. அதுல அணு எண் எத்தனை என்பது எங்களுக்கு முதலாவதாக தேவைப்படும். அவை ஒட்சிசனின் அணு எண் 8 இருந்தா இலத்திரன் நிலையமைப்பு 2,6. அப்ப 2,6 இருக்கு. அவை நாங்க இந்த பிணைப்புகள் எழுதும் போது அவற்றின் இறுதியோட்டு இலத்திரன்களை தான் கருதிக் கொள்வோம். அவை இரண்டுக்கும் இறுதியோடுகளில் 6 இலத்திரன்கள் காணப்படும். இறுதியோட்டுல 6 இலத்திரன்கள் காணப்படும். அப்ப இறுதியோட்டுல 6 இலத்திரன்கள் காணப்படும். இவைகள் 8 இலத்திரன்களை உருவாக்க வேண்டும். 8 இலத்திரன்களை உருவாக்கினால்தான் அவை உறுதி நிலையை அடையும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இவ்வாறான இருந்தா நாங்க 2லிருந்தும் ஒவ்வொன்றை கொண்டு வர. முதல்ல 2லிருந்தும் ஒவ்வொரு இலத்திரன்களை கொண்டு வர. இப்படி கொண்டு வர. சரியா? இப்ப 2 பக்கத்துல இருந்து ஒவ்வொன்றை கொண்டு வந்தா இறுதியோட்டு இலத்திரன்கள் எத்தனை? 2, 4, 5, 6, 7 தான் வந்துட்டு. அப்ப இந்த ஒட்சிசன் எடுத்தா 2, 4, 5, 6, 7. ஆனால் இறுதியோடு இலத்திரன் 8 வேண்டுமாக இருந்தால் இப்ப ஒற்றை பிணைப்பு சரி வராது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு விளங்கும் ஒற்றை பிணைப்பு சரி வராது. ஒவ்வொரு இலத்திரன்களை பிணைப்புக்கு கொண்டு வந்து இந்த லூயிஸின் கட்டமைப்பு அல்லது உறுதி நிலையை அடைய முடியாது. அவை என்ன செய்வோம், நாங்க இன்னும் இலத்திரன்கள் இருக்கு தாராளமாக. அவை இன்னொரு இலத்திரனையும் நாங்க 2லிருந்து கொண்டு வர. சரியா? இவரை படிப்படியாக கொண்டு வரணும். 2லிருந்து ஒவ்வொன்றை கொண்டு வர. அது சரி வருமாக இருந்தால் அடுத்த விடயத்துக்கு நாங்க போக தேவையில்லை. இப்ப இதுல சரி வரையில 2லையும் 2, 4, 6, 7 தான் இருக்கு. 2, 4, 6 இது 2க்கும் பொதுவானது 6, 7 தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும், இன்னொரு இலத்திரனை பிணைப்புக்கு கொண்டு வரணும். அப்ப இன்னொரு இலத்திரனை இன்னொரு சோடியை கொண்டு வந்தாச்சு. இப்ப இன்னொரு சோடியை நாங்க கொண்டு வந்தா அந்த பிணைப்புல உள்ள இலத்திரனை நீ பாக்குற. இப்ப 2, 4, 6, 8 இந்த ஒட்சிசனுக்கு 8 வந்துட்டு. அதே போல இங்க அளவுள்ள பிணைப்புக்கு நாங்க பாக்குற 2, 4, 6, 8. அப்ப இந்த பக்கத்துக்கும் 8 வந்துட்டு. அப்ப 8 வந்தால் இப்ப இது உறுதி நிலையை அடைந்தது. உறுதி நிலையை அடைந்து விட்டது. உறுதி நிலையை அடைந்து விட்டதாக இருந்தால் அதன் பிணைப்பு நாங்க எழுதின விதம் சரி, புள்ளி கட்டமைப்பு சரி. அவை உங்களுக்கு தெரியும், ஒரு சோடி இலத்திரன்களுக்கு நாங்க லூயிஸின் கட்டமைப்பு எழுதும் போது, அதாவது பிணைப்பில் ஈடுபட்டுள்ள ஒரு சோடிக்கு நாங்க ஒரு கோடு போடுவோம். இந்த இடத்துல 2 சோடி இலத்திரன்கள் பிணைப்பில் ஈடுபட்டிருப்பதால் அந்த இடத்தில் 2 சோடி, அதாவது 2 கோடுகள் போடுவோம். 2 சோடிகளுக்கு 2 கோடுகள், அதாவது 2 பிணைப்புகளை உருவாக்கி இருக்கு. 2 பிணைப்புகளை உருவாக்கி இருக்குமாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றது இரட்டை பிணைப்பு. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அது இரட்டை பிணைப்பு. அது பிணைப்பு ஜோடி இலத்திரங்கள். இதுல உள்ள பிணைப்பு ஜோடி இலத்திரங்கள் எண்ணிக்கை 4. சரியா? பிணைப்பு ஜோடி இலத்திரங்கள் எண்ணிக்கை 4, அதாவது 2 சோடிகள். அதுக்கு நாங்க சொல்லுவோம் 2 சோடிகளாக இருந்தால் இரட்டை பிணைப்பு. அதான் இதுல காட்டப்பட்டது இரட்டை பிணைப்பு. சரியா? ஆனால் தனிச்சோடி இலத்திரங்கள் 2 காணப்படுது. இது ஒரு தனிச்சோடி, இது ஒரு தனிச்சோடி. அதே போல இதுலயும் காணப்படுது தனிச்சோடி இலத்திரன்கள். இப்ப ஒட்சிசன்
நிலையமைப்பு உருவாக்கப்படும் விதம் இதுதான். நாங்க இப்ப மும்மை பிணைப்பு கொண்டு பார்க்க போறோம். மும்மை பிணைப்புக்கு நாங்க நைதரசன் எடுத்துக்கொள்வோம். நைதரசன் அணுவினத்தின் சொல்லுங்க பார்ப்போம். நைதரசனின் அணுவெண் 7. 7. வெரி குட். 7 7ஆக இருந்தால் இலத்திரன் நிலையமைப்பு 2,5. அப்ப இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன் இருக்கும்? 5 இலத்திரன்கள் இருக்கும். சரி, இப்ப 5 இலத்திரன்கள் நாங்க முதல்ல நாங்க இப்ப இப்படி ஒரு தந்தா 5 இலத்திரன்கள் நீங்க எப்படி குறிச்சு கொள்றோம்? சரியா, என்ன செய்யணும்? இப்ப எங்களுக்கு இந்த நைதரசன் நீங்க ஏற்கனவே படிச்சிலன்னு வச்சுக்கோங்க, படிக்காத ஒரு மூலகத்தை வந்திருக்கு எக்ஸாம்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அது உங்களுக்கு அணுவன் தெரிஞ்ச ஒரு மூலகம் தான் வரும். அணுவன் தெரிஞ்ச ஒரு மூலகம் வரும். அவை அணுவன் தெரிஞ்ச ஒரு மூலகம் வந்த உதாரணத்துக்கு நைதரசன் வந்துட்டு, நைதரசன் கட்டமைப்பு இது வரைக்கும் நீங்க பார்த்தில்லை. சரியா, அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யணும்? அதுல அணுவின் எத்திரன்னு பார்க்கணும். அதுல இலத்திரன் நிலையமைப்பு எழுதி பார்க்கணும். இலத்திரன் நிலையமைப்பு எழுதி பார்த்து நாங்க இலத்திரன் நிலையமைப்புல இறுதி ஓட்டம் மட்டும் குறிச்சு கொள்றோம். முதல் ஓடுகள், ஆரம்ப ஓடுகள், அடுத்த ஓடுகள் தேவையில்லை. இறுதி ஓடு, புற ஓடு, வலுவள ஓடுன்னு சொல்ற அதுதான் பிணைப்புகளை உருவாக்கும். அவை இறுதியோட்டு இலத்திரங்களை நாங்கள் குறிச்சு கொள்றோம். இறுதியோட்டு இலத்திரங்களை குறிச்சு கொண்டு இது 8ஆக மாற வேண்டுமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு சோடியாக 8ஆக மாறுவதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு இலத்திரன்களாக பிணைப்புக்கு கொண்டு வரணும். சரியா, ஒவ்வொரு இலத்திரன்களாக நாங்க என்ன செய்யணும்? பிணைப்பு கொண்டு வரும். முதலாவது 2 மூலகத்திலும் இருந்தும் ஒவ்வொரு இலத்திரன்களை கொண்டு வர. 2 மூலகத்திலும் இருந்தும் ஒவ்வொரு இலத்திரன்களை கொண்டு வந்தோம் சொன்னா பாருங்க, ஒவ்வொரு இலத்திரன் கொண்டு வந்தாச்சு. இப்ப இந்த நைதரசன் இறுதி ஓட்டுல 2, 3, 4, 5, 6 2, 4, 6. ஆகவே இதுல எங்களுக்கு விளங்கும் ஒரு சோடியை கொண்டு வந்து சரி வராது. சரியா, ஒவ்வொரு இலத்திரனை கொண்டு வந்து சரி வராது. அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னொரு சோடிய இன்னொரு இலத்திரன்கள் வீதம் கொண்டு வரணும். சரி, படிப்படியாகத்தான் கொண்டு வரணும். அப்ப இன்னொரு இலத்திரனை நாங்க பிணைப்புக்கு கொண்டு போறோம். சரியா, இன்னொரு இலத்திரனை பிணைப்புக்கு கொண்டு போகும்போது அந்த சந்தர்ப்பங்கள்ல திரும்ப நாங்க எண்ணி பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்துல திரும்ப எண்ணி பார்க்கிறோம். அப்ப திரும்ப எண்ணி பார்க்கும்போது அங்க 8 வருதுதான் பார்க்கிறோம். இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இன்னொரு சோடியை கொண்டு வந்துட்டோம் பிணைப்பு. இப்ப எண்ணி பார்க்கிறேன். இப்ப எண்ணி பார்த்தா இறுதி ஓட்டுல, அதாவது பிணைப்புல எத்தனை இலத்திரன் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா 2, 4, 6, 7. அப்ப 7 வந்துச்சு. 2, 4, 6, 7. அவை இறுதியோடு இலத்திரன்கள் 8ஆக வரும் வரை நாங்க என்ன செய்யணும்? திரும்ப இன்னொரு சோடியை பிணைப்புக்கு கொண்டு வர. சரியா, திரும்ப இன்னொரு சோடி இலத்திரன்களை நாங்க என்ன செய்ய போறோம்? பிணைப்புக்கு கொண்டு வர. இன்னொரு சோடி இலத்திரன்களை பிணைப்புக்கு கொண்டு வரும்போது இங்க உள்ள இலத்திரன் குறையும். அங்க உள்ள இலத்திரன் நாங்க கொண்டு வர போறோம். இப்ப 3 சோடி. சரியா, 3 இலத்திரன்களை பிணைப்புக்கு கொண்டு வந்தாச்சு. அவை ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு 3 இலத்திரன்களை கொண்டு வர வேண்டும் விஷயம் தெரியாது. நீங்க என்ன செய்யணும்? படிப்படியாக ஒவ்வொரு இலத்திரன்களாக கொண்டு வந்து நீங்க எண்ணி பார்க்கணும். இப்ப எண்ணி பார்த்தோம்னு சொன்னா 2, 4, 6, 8. இந்த நைதரசனுக்கு 8, இந்த நைதரசனுக்கு 2, 4, 6, 8. அப்ப 8 வந்துட்டு இறுதியோடு பூர்ணம் அடைஞ்சிட்டு. ஆனால் இங்க பார்க்கலாம், இறுதியோடு பூர்ணம் அடைஞ்ச எவ்விதமாகன்னு சொன்னா பிணைப்புல 3 சோடிகள், பிணைப்பில் 3 சோடி இலத்திரன்கள். ஆகவே ஒரு சோடி இலத்திரன்களுக்கு நாங்க ஒரு கோடு போடுவோம். ஒரு சோடிக்கு ஒரு கோடு போட்டுவோம் லூயிஸ் கட்டமைப்புல. அவை 3 சோடி இருக்குமா இருந்தால் 3 கோடுகள், அதாவது 3 பிணைப்புகள். அதே போல தனிச்சோடி இலத்திரன்கள் ரவ்வண்டு இருக்கிறது. தனிச்சோடி இலத்திரன்கள் ரவ்வண்டு இருக்கு. அதை நாங்க புள்ளி கட்டமைப்புல எழுதுவோம். அவை தனிச்சோடி இலத்திரன்கள் 2 இருக்கு. பிணைப்புச்சோடி இலத்திரன்கள் 6 இருக்கு. அதாவது 3 சோடிகள் இருக்கு. அதை நாங்க மும்மை பிணைப்புன்னு சொல்லுவோம். 3 பிணைப்புகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் மும்மை பிணைப்பு என்று சொல்லுவோம். மும்மை பிணைண்டா 6 இலத்திரன்கள் இருக்கும். சரியா, அதே போல தனிச்சோடி இலத்திரங்களும் ஒவ்வொன்று காணப்படும். சரியா, இதுதான் லூயிஸின் கட்டமைப்பின் எழுதுற விதம். சரியா, உங்களுக்கு விஷயம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு 3 எழுதுற விதம் நாங்க இப்ப பார்த்தோம். சரியா, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு 3 எழுதுற விதம் பார்த்தோம். அவை நீங்க இதுக்கு முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது அணுவெண்,
அடுத்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது அவற்றின் இலத்திரன் நிலை அமைப்பு. அதே போல இலத்திரன் நிலையம் தெரிந்தால் நீங்க இறுதியோட்டு இலத்திரன்கள் எண்ணிக்கையை குறிக்கணும். இறுதியோட்டு இலத்திரன்களை குறித்துவிட்டு ஒவ்வொரு இலத்திரன்களாக பிணைப்புக்கு கொண்டு வரணும். ஒவ்வொரு இலத்திரன்களாக பிணைப்புக்கு கொண்டு வந்து அவற்றை எண்ணி பார்க்கணும். 8 இலத்திரன்களை அடைந்து விட்டான். சரியா? 8 இலத்திரன்களை அடைந்து விட்டதான்னு பார்க்கணும். 8 இலத்திரன்களை அடையும் வரை 2 மூலகங்களில் இருந்தும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகமாக இருந்தால் ஒவ்வொரு மூலகத்தில் இருந்தும் பிணைப்புக்கு கொண்டு வர வேண்டும். பிணைப்புக்கு கொண்டு வரும் போது இறுதியோடு 8 ஆகும் சந்தர்ப்பத்துல தான் அந்த வேலை முடியும். இறுதியோடு 8 மாறும் சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்வோம்? அந்த இலத்திரனுக்குரிய நிலை அமைப்பு பிணைப்புக்கான இலத்திரன் நிலை அமைப்போட வேலை முடியும். அவை அந்த சந்தர்ப்பத்துல எத்தனை சோடி இருக்குன்னு பார்த்து லூயிஸின் கட்டமைப்பு எழுதும் போது 2 இலத்திரன்களை, அதாவது ஒரு சோடி பிணைப்புகள் இருந்தால், ஒரு சோடி பிணைப்பு ஜோடிகள் இருந்தால் ஒரு சோடிக்கு பதிலாக ஒரு கோடு போட்டு நாங்க அந்த பிணைப்புகளோட எண்ணிக்கையை லூயிஸின் கட்டமைப்பாக எழுதுவோம். சரியா? ஆகவே ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு எழுதுற விதம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு பார்க்காம எழுதி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? விளைச்சா? சரி, ஓகே. ஓகே, கிளியர். சரி, உங்களுக்கு அதில் சாட் பாக்ஸ்ல போடலாம். சாட்ல அனுப்பியிருக்கேன் கிளியர்னு சொல்லி. சரி, இப்ப நாங்க பார்க்க வேண்டியது, நாங்க பார்த்த விஷயம் ஒண்ணுதான் போன கிளாஸ்ல. ஐதரசன் தவிர்த்து ஏனைய இல அணுக்கள் வலுவளவோடு 8 பூர்ணமடையும். ஐதரசன் தவிர்ந்த ஏனைய அணுக்களோட வலுவளவோடு 8 பூர்ணமடையும். அப்படி 8 பூர்ணமடைவதை நாங்க சொல்றது இலத்திரன் அட்டகம். இலத்திரன் அட்டகம் பூர்ணமடைந்த சேர்வைகள் என்று சொல்லுவோம். அட்டகம் 8. சரியா? இலத்திரன் அட்டகம் பூர்ணமடைந்த சேர்வைகள் என்று சொல்லுவோம். ஆனால் ஐதரசன் 2 தான் பூர்த்தி ஆகும். ஆனால் இதற்கு விதிவிலக்காக 2 சேர்வைகள் தரப்பட்டு சில சேர்வைகளோட இலத்திரன் நிலை அமைப்பு 8 பூர்ணமடையாது. அதே நேரம் சில சேர்வைகளோட இலத்திரன் நிலை அமைப்பு 8 விட அதிகமாகும். அவ 8 விட குறைந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. விதிவிலக்காக 8 விட கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. முதலாவது நாங்க பார்த்தோம் 8 விட குறைந்த சந்தர்ப்பம். சரியா? AlCl3 பாருங்க, அலுமினியத்தை அப்ப இப்படி வரையும் போது நீங்க சொல்லணும் அலுமினியத்துல அணு எண்ணத்தின அணுவே 13 என்று சொன்னா 2,8,7. சரியா? 2,8,7 வரணும். 13 சாரி 13 2,8,3 வரணும். அப்ப அலுமினியத்தின் இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கும்? இறுதி ஓட்டுல 3. சரியா? அதே போல Cl அணுவினத்தின குளோரின் அணுவின் 17. அப்ப அதுக்கு 2,8,7 இறுதி ஓட்டுல 7 இலத்திரன்கள் இருக்கு. அப்ப குளோரினுக்கு இன்னும் 1 தேவை. அதே போல அலுமினியத்துக்கு இன்னும் 5 தேவை. சரியா? அலுமினியத்துக்கு இன்னும் 5 தேவை. ஆனால் இப்ப இந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா AlCl3. அப்ப அலுமினியத்துல இறுதி ஓட்டுல 3 இருக்கும். அப்படித்தானே? அப்ப இறுதி ஓட்டுல 3 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. சிவப்புல டொட்ல வரைவோம். அலுமினியத்தின் இறுதி ஓட்டுல 3 டொட்ல வரைஞ்சாச்சு. இப்ப குளோரினின் இறுதி ஓட்டுல 7 இருக்கு. அது பிணைப்புக்கு 1 கொடுக்குதுன்னு வச்சுக்கணும். அப்ப 1 கொடுக்குதுன்னா புள்ளடியில வரையும். சரியா? அப்ப இந்த 2, 4, 6 காட்டப்பட்டிருக்கு. சரி, அது புள்ளியில காட்டப்பட்டிருப்பா நாங்க அலுமினியத்தை புள்ளடியில் எடுத்து குளோரினை அலுமினியத்தை புள்ளடி என்று எடுத்து குளோரினை புள்ளின்னு எடுப்போம். சரியா? அப்ப இதுல 6 இருக்கு, இங்க 1 வந்துட்டு பிணைப்பு. அதே போல இங்க 6 இருக்கு, 1 பிணைப்புக்கு வந்துட்டு அலுமினியத்துல இறுதி ஓட்டுல 1 இந்த 3 இருக்கு, அதுல 2 வரைஞ்சிட்டு. இங்க 6 இருக்கு இறுதி ஓட்டுல பிணைப்புக்கு 1 கொண்டு வந்தாச்சு.
அலுமினியத்துல 1. சரி பாருங்க, இப்ப அலுமினியத்தின் இறுதி ஓட்டுல 3 பிணைப்புக்கு வந்துட்டா இல்லையா? பிணைப்புக்கு வந்துட்டு இந்த புள்ளடியில உள்ளது. குளோரினின் இறுதி ஓட்டுல 7 இருக்கு, 7ல 1 தான் பிணைப்புக்கு வந்தது. இப்ப குளோரினை எடுத்துக்கொண்டீங்கன்னா குளோரினின் இறுதியோடு எத்தனை ஆயிட்டு? 2 4 6 8 ஆயிட்டு. சரியா? இந்த குளோரின் எடுத்தாலும் 2 4 6 8 ஆயிட்டு. இந்த குளோரின் எடுத்தா 2 4 6 8 ஆயிட்டு. ஆனால் அலுமினியத்தின் இறுதியோட்டை எடுத்தால், அலுமினியத்தின் இறுதியோட்டை எடுத்த எத்தனை இருக்கு சொல்லுங்க. இத கட்டமைப்பு தான் வரும். 8 இருக்கா? 6 தான் இருக்கு. அலுமினியத்தின் இறுதியோட்டுல 6 தான் இருக்கு. இப்படி வரும். சரியா? அலுமினியத்தின் இறுதியோட்டில் 6 இலத்திரன்கள் தான் இருக்கு. ஆகவே இந்த அமைப்புக்கு நாங்க சொல்ற இலத்திரன் அட்டகமத்தை பூரணப்படுத்தவில்லை. சரியா? இந்த இடத்துல அலுமினியம் இலத்திரன் அட்டகத்தை பூரணப்படுத்தவில்லை. அவ இலத்திரன் அட்டகத்தை பூரணப்படுத்தாத ஒரு மூலகமாக, ஒரு சேர்வையாக நாங்க AlCl3 குறிப்பிடலாம். சரி, திரும்ப பாருங்க. அலுமினியத்தின் இறுதியோட்டில் எத்தனை இருக்கு? 2 8 3 3ன்னு சொன்னோம் தானே. அந்த 3 நாங்க இதுல வரைகிறோம், crossல வரைகிறோம். சரியா? இது விளைஞ்சா விளங்கல சொல்லுங்க. சரி, இப்ப அலுமினியத்து இறுதியோட்டில் என்ன இருக்கு? 3 இலத்திரன் வரைஞ்சாச்சு. இப்ப குளோரினின் இறுதியோட்டில் எத்தனை இலத்திரன்? 7. 7ல 1 தான் பிணைப்புக்கு வருது. சரியா? ஏன்னு சொன்னா 1 வந்ததோட 8 ஆகுது தானே. சரியா? 8 வரக்கூடிய மாதிரி தான் வரையில நாங்க. 2 4 6 1 பிணைப்புக்கு வந்ததோட அலுமினியத்துடன் 1 சேர்ந்ததுடன் 8 மாறுது. அப்ப 1 தான் வரும். இங்க 6 இருக்கு, இங்க 7 வரும். இந்த 7ல இங்க 1 பிணைப்புக்கு வந்ததோட 8 மாறும். சரியா? அதே போல இந்த இடத்துல 6 இருக்கு, அந்த 6ல 7ல 1 இங்க வந்துடும். இப்ப குளோரினின் இறுதியோடு 8 மாறும். சரியா? குளோரினின் இறுதியோடு எத்தனை மாறுது? 8 மாறுது. இந்த குளோரின் இறுதியோடும் 8 மாறுது. இந்த குளோரின் இறுதியோடும் 8 மாறிட்டு, ஆனால் நாங்கள் இதுல அலுமினியத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுல இறுதியோட்டுல எத்தனை இருக்கு? அதுல இறுதியோட்டுல 6 தான் இருக்கு. சரியா? இப்படி வந்தால் அட்டகம் பூரணம் அடையாத சந்தர்ப்பம். அட்டகம் சொல்றது 8 இலத்திரன்களை கொண்ட கட்டமைப்பு. ஆகவே AlCl3 அலுமினியமானது அட்டக அமைப்பை பூரணப்படுத்தாத அமைப்பாகும். ஆனால் குளோரின் அணுவை குளோரின் அணுவை கருதி கொண்டோம் சொன்னால் இலத்திரன் அட்டக அமைப்பை பெற்றுள்ளது. குளோரின் அட்டக அமைப்பை பெற்றுள்ளது, ஆனால் அலுமினியம் அட்டக அமைப்பை பெறவில்லை. சரியா? அலுமினியம் அட்டக அமைப்பை பெறவில்லை. இலத்திரன் அட்டக அமைப்பை பெறவில்லை. அலுமினியம் அட்டக அமைப்பை பெறவில்லை. இந்த விஷயம் பிள்ளைகளுக்கு விளைஞ்சா? யாரும் விளங்காம இருந்தா கேளுங்க. சரி, ஏன்னு சொன்னா நாங்க சொன்னோம், பங்கீட்டு வலு பிணைப்புகளோ அயன் பிணைப்புகளோ உருவாக்கப்படுறத மெயின் நோக்கமே இறுதியோட்டு இலத்திரன்களை பூரணப்படுத்தி, சரியா, இறுதியோட்டு இலத்திரன் நிலையமைப்பை பூரணப்படுத்தி உறுதி நிலையை அடைவதற்காக என்று சொன்னோம். சரியா பிள்ளைகள்? இறுதியோட்டு இலத்திரன் நிலையமைப்பை பூரணப்படுத்தி உறுதி நிலையை அடைவதற்காக என்று சொன்னோம். திரும்ப சொன்னா ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்க. சரியா? அலுமினியம் நாங்க இறுதியோட்டம் மட்டும் தான் எழுதுறோம். இறுதியோட்டில் எத்தனை இருக்கு? இறுதியோட்டில் அலுமினியத்துல 3 இருக்கு. சரியா? இறுதியோட்டில் 3 இருக்கு. சரி, குளோரின் இறுதியோட்டில் 7 இருக்கு. குளோரினின் இறுதியோட்டில் 7 இருக்கு. 7ல 1 நாங்க பிணைப்புக்கு கொண்டு வரோம். 7ல 1 நாங்க பிணைப்புக்கு கொண்டு வரோம். 1 பிணைப்புக்கு கொண்டு வந்தா அலுமினியத்தின் இறுதியோடு இப்ப எத்தனையா மாறிட்டு? அலுமினியத்தின் இறுதியோடு இப்ப எத்தனையா மாறிட்டு? 6 மாறிட்டு. ஆனால் குளோரினின் இறுதியோடு எத்தனையாக மாறிட்டு? மொத்தம் 7 இருந்து அலுமினியத்தின் 1 சேர்ந்ததோட எத்தனையா மாறிட்டு? 8 மாறி.
ஆகவே குளோரின் அட்டக அமைப்பை அடைந்துட்டு, சரியா? குளோரின் என்ன செஞ்சுட்டு அட்டக அமைப்பை பெற்றுள்ளது, ஆனால் அலுமினியம் அட்டக அமைப்பை பெறவில்லை. அதாவது நாங்க பங்கீட்டு வழி பிணைப்புகள் படிக்கிறதே அந்த 8 இலத்திரன்களை பூரணப்படுத்தும் விதமாகத்தான். ஆனால் ஒரு விதிவிலக்காகத்தான் இதை உங்களுக்கு தந்திருக்கு. அப்படி அட்டக அமைப்பை பூரணப்படுத்தாமையும் சில சேர்வைகள் பிணைப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுவது. இப்ப இந்த கட்டமைப்புக்கு என்ன பேரு? புள்ளி புள்ளடி கட்டமைப்பா, புள்ளி கட்டமைப்பா, லூயிஸின் கட்டமைப்பா? சொல்லுங்க பாப்போம். லூயிஸின் கட்டமைப்பு, சரியா? ஏன்னு சொல்லுங்க பாப்போம். லூயிஸின் கட்டமைப்பு இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன், இந்த இதுக்குதான் சொல்ற பிணைப்பு ஜோடி. இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரங்களை தனி ஒரு கோட்டில காட்டின, அந்த ரெண்டு இதுக்கும் பதிலாக ஒரு தனி ஒரு கோடு வரைந்தால் அதுக்கு சொல்ற லூயிஸின் கட்டமைப்பு. அது தங்க வரைஞ்சிருக்கு பாருங்க. அந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை காட்டாம தனி ஒரு கோடு வரையப்படுமாக இருந்தால் அது லூயிஸின் கட்டமைப்பு, சரியா? இது அட்டகமத்தை பூரணப்படுத்தாமைக்கான ஒரு உதாரணம். அதே போல அட்டகமத்தை விஞ்சும் சந்தர்ப்பங்களும் இருக்கா, சரியா? அட்டக அமைப்பை விஞ்சும் சந்தர்ப்பங்கள், விஞ்சுறன்னு சொன்னா 8ஐ விட கூடுற சந்தர்ப்பம். அப்ப AlCl3, இந்த அலுமினியம் குளோரினும் சேர்ந்து AlCl3 ஒரு உதாரணம். அடுத்து PCl5, சரி. பொஸ்பரஸின் அணு எண் எத்தனை? Pயின் அணு எண் எத்தனை சொல்லுங்க பாப்போம். 15. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. 15, சரியா? 15 என்று சொன்னா இலத்திரன் நிலை அமைப்பு 2, 8, 5. பொஸ்பரஸுக்கு இறுதி வட்டத்தின இருக்கு 5. குளோரினுக்கு எங்களுக்கு தெரியும், அதுல அணு எண் 17. ஆகவே 2, 8, 7 என்று சொன்னோம். குளோரினுக்கு 17, பொஸ்பரஸுக்கு 15. ஆகவே இதுல இறுதி ஓட்டுல 5ம் இறுதி ஓட்டுல 7ம் காணப்படுது. அவை இது உறுதிநிலையை அடைவதற்கு இன்னும் 1 தேவை. ஆனால் இது இன்னும் உறுதிநிலையை அடைவதற்கு இன்னும் 3 தான் தேவை. ஆனால் இந்த இடத்துல PCl5 உருவாகுது. PCl5 உருவாகுவதை நீங்க காணலாம். PCl5 5 குளோரின்கள் சேருது. 5 குளோரின்கள் சேர்ந்தால் இப்ப பாருங்க P. அப்ப P இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கு? 5 இலத்திரன்கள் இருக்கு. அதை நான் crossல வரைய போறேன். Pல இறுதி ஓட்டுல 5 இலத்திரன், crossல வரைந்தால் 5 cross வரையணும். சரி, இறுதி ஓட்டுல உள்ளத நான் என்ன செய்யறேன்? crossல வரைகிறேன். crossல வரைஞ்சாச்சு, சரியா? 5. இப்ப குளோரினும் என்ன செய்யும்? பிணைப்புக்கு ஒவ்வொரு இலத்திரன்களை கொடுக்கும். அப்ப 6 இருக்குதானே? இந்த 7ல 6 இருக்கு, குளோரினை சுத்தியே இருக்கு. ஆனா பிணைப்புக்கு எத்தனை போகுது? ஒவ்வொன்று போகுது. அப்ப ஒவ்வொன்று போகும்போது பாருங்க, 7வதுல 1 பிணைப்புக்கு போகுது. 7வதுல 1 பிணைப்புக்கு போகும்போது 5 குளோரின்டையும் இறுதியோடுகள் எத்தனையாக மாறுது? இந்த 6 இந்த 2ஓட சேர்த்து 8ஆக மாறுது. இது விளைஞ்சானே? அப்ப இலத்திரன் என்ன செய்யுது? அட்டக அமைப்பை பெருகுது, சரியா? குளோரின் என்ன செய்யுது? அட்டக அமைப்பை பெருகுது. ஆனால் இந்த பொஸ்பரஸ் இறுதியோடு எத்தனை இலத்திரன்களை கொண்டதாக மாறிட்டு? 10 இலத்திரன்களை கொண்டதாக மாறிட்டு. அப்ப பொஸ்பரஸ் இறுதியோடு 10 இலத்திரன்களை கொண்டதாக மாறிட்டு. ஆனால் குளோரின் இறுதியோடு 8 இலத்திரன்களை கொண்டதாகத்தான் இருக்கு, சரியா பிள்ளைகள்? அவை குளோரின் அட்டக அமைப்பை பூரணப்படுத்தியதாக இருக்கு. ஆனால் பொஸ்பரஸ் அட்டக அமைப்பை விஞ்சியதாக காணப்படுது. இது விளங்கிச்சா? அவை அட்டக அமைப்பை பூரணப்படுத்தாதமைக்கான உதாரணம் AlCl3 அலுமினியம் குளோரைட். அட்டக அமைப்பை விஞ்சியதுக்கான உதாரணம் PCl5. இது PCl5 எழுதிக்கணும், சரியா? PCl5, சரியா? அப்ப அட்டக அமைப்பை பூரணப்படுத்தாததும் இருக்கு, அட்டக அமைப்பை விஞ்சியதும் இருக்கு, சரியா? ஆனால் பொதுவாக
மூலக்கூறுகள் பிணைப்பை ஏற்படுத்துவதன் நோக்கம் அட்டக அமைப்பை பூரணப்படுத்துவதற்காக ஆகும். சரியா பிள்ளைகள்?